ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் அந்த வில்லனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், எங்கள் சிட்டியோட மேப் எதையுமே காணோம், எனக்கு என்னமோ யான் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ராஜா பார்த்தீங்கன்னா சரியான கூமுட்டையாக இருப்பான் போல். அப்படியா சொல்கிற, எனக்காக நீ அவனை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேருந்து வந்துட்டு இருக்கான், நீ தோத்துட்ட அப்படின்னு. அப்படியா, இனி கேமே ஸ்டார்ட் ஆகலையே, அதுக்குள்ளேயும் எப்படி தோத்துட்டேன்னு சொல்கிற, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். அந்த ராஜா பார்த்தீங்கன்னா இதை பற்றி கேட்குறாரு. ஏதோ அவனோட சிட்டியில் இருந்த மேப் எதுவுமே காணாமாமே, உனக்கு அது தெரியுமா? இவன் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன இவ்வளவு அலட்சியமாக சொல்கிற, இந்த நாட்டோட மொத்த கண்ட்ரோலுமே உங்களோட அந்த காட் ஆஃப் ஐஸில் தானே இருக்குது, எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, என்னத்தை நீங்கள் பிடுங்கிட்டு இருக்கீங்க? உன் தாத்தா நினைக்கிற அளவுக்கு நீ வந்து ஒர்த்தே கிடையாது, உன் கையில் எப்படி அந்த ஐஸ் ஆஃப் கார்டை கொடுக்குறது அப்படின்னு இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகவே திட்டிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு யான் வந்து அந்த மேப்பை கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டான், யாரோ அந்த மேப்பை எடுத்துட்டு அவனை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க, இதில் என்ன உண்மை இருக்குது அப்படின்ற விஷயங்களை நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ உங்கள் தாத்தாட்ட சொல்லும்போது, சரிடா அந்த மெய்டு இருக்காளே அவளை நீ ட்ரெயின் பண்ணியா இல்லையா, அவளை ஸ்பையாக நம்ம அமுச்சு வைக்கணும்ல அப்படின்னு. அவள் இன்னும் ரெடி ஆகலை. எது ரெடி ஆகலையா? எவ்வளோ டைம் அவளோட ஸ்பெண்ட் பண்ணுற, எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குற, ஆனாலும் அவள் ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கா, ஒன்ஸ் அவள் ரெடியாகி முடிச்சதுக்கு அப்புறமா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு. இவரும் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போனாங்களே அதுக்கான காரணம் என்ன, எனக்கு அந்த சொர்க்கம் தான் காரணமோ அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்காரு. சரி, நீ அவளை ஒழுங்காக ட்ரெயின் பண்ணி ஸ்பையாக மாற்று, நான் அந்த உண்மையை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரைனிங்கெல்லாம் கொடுக்குறானுங்க. 2 கை 2 கால் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சங்கிலியால் கட்டி வச்சுட்ருக்கானுங்க. அந்த ஆரோ பார்த்தீங்கன்னா வரப்போகுது இப்போ அந்த மண்டையிலேருந்து. ஸோ இவளுக்கா பக்கு பக்குன்னு இருக்கு, என்னடா இப்படி கட்டி போட்டிருக்கீங்களே அப்படின்னு. இருந்தாலும் அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு மாதிரிலாம் அப்படியே ஸ்பின் ஆகிட்டுருக்கா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செயின் எல்லாத்தையுமே அத்தர்றா, அந்த ஆரோஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணுறா. பட் நிறைய ஆரோஸ் வருதா, அதனால் டிஃபெண்ட் பண்ண முடியல, ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ணுற. இப்போ நீ ஓகே தானே, நெக்ஸ்ட்டு உனக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது, நீ அங்கே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ அப்படியே பார்க்குறா, ஏன்டா இப்படி என்னை வச்சு கொள்றீங்கன்ட்டு. இதுக்கப்புறம் யான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹீரோட டேபிளில் வச்சுட்ருக்கான். ஹீரோ பார்க்குறான், என்னடா என்ன அப்படின்னு. இந்த காசை வச்சு நான் வந்து ஜிஞ்சரை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு. பாடுறா, ஜிஞ்சர் ஒன்று இங்கே சேல்ஸுக்கு கிடையாது, அவளெல்லாம் கொடுக்க முடியாது. என்னப்பா நீ வேற என் ஹார்ட்டை ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்க, அவள் என்னோட டைப்புப்பா, அவள் என் கூட இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பா, ஏன் அது உனக்கு புரிய மாட்டுது, உன் கூட வச்சு அவளை ஏன் நீ இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க அப்படி இப்படி. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியல. இந்த சைடு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அம்பெல்லாம் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அதாவது யானோட குதிரை பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் புல்லெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு யுவான் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். அடாடா, யானோட குதிரை உனக்கு நல்லாவே ஒபே பண்ணுதப்பா, என்கிட்ட அது ரொம்பவே முரண்டு பிடிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ நான் குதிரைக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். அப்படியா, அப்போ அந்த குதிரைக்கு உன்னை பிடிச்சிருக்கு தானே, என்ன ஒரு ரைடு கூப்பிட்டு போவேன் அப்படின்னு. டே, எனக்கு டைம் இருக்குது, நான் ஒரு பிரின்ஸுமா, நான் சொல்கிறத கேட்க மாட்டியா, இது என்னோட ஆர்டர், என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு. ஸோ ஹீரோனும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் அவனை குதிரையில் அந்த சைடு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இந்த சைடு யானை கட்டுறாங்க. என்னப்பா இப்போ நீ அவளை என்கிட்ட கொடுக்க மாட்டேன், ஆனால் அவள் இங்கே இல்லவே இல்லையே, அவள் இங்கேருந்து போயிட்டாலே அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிக்கிறான். அடப்பாவே, அப்போ அந்த யுவானை வச்சு அவளை வெளியே கூப்பிட்டு போயிட்டியா, என்னடா பண்ண போகிற அப்படின்னு. ரொம்பலாம் பதறாத, அவள் வந்து சும்மா ரைடு தான் போயிருக்கா, இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, இவன் வேற அடிக்கடி வந்து அவளைத்தான்னு கேட்டுகிட்டே இருக்கானே அப்படின்னு. இங்கே பாடுறா, இன்னைக்கு மட்டும் ஜிஞ்சரை நீ என்கிட்ட கொடுக்கல, உங்ககிட்ட இதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறான், நீங்கள் யான்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்ல. இல்லை அவன் ரொம்பவே சின்ன பையன், அவனை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான் அண்ட் ஃபோக்கஸுமே எந்த ஒரு வேலையிலையுமே பண்ண மாட்டான், இருக்கட்டும் பொறுமையாக பார்த்துக்கரலாம், இந்த விஷயத்த நீ ஜிஞ்சர்கிட்டையுமே சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் யுவானையும் காட்டுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா குதிரையில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறான், டே எங்கடா என்னை கூப்பிட்டு போகிற, ஏதோ பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அட பேசாமல் வாமா, ஒரு அழகான இடத்த உனக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் ஒரு பிரின்ஸு, பேசாமல் வா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸாகவே ஒரு மரம் இருக்குது. அதிலிருந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துட்டே இருக்குது.
அதை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தான் இருக்குது. எப்படி நீ ஒரு அழகு, இது ஒரு அழகு, ரெண்டையும் ஒன்றா பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கறல. அந்த அழகை பார்த்தீங்கன்னா ரசிச்சுட்டு இருக்கா. இதை அந்த பட்லர் பார்த்தீங்கன்னா தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். இந்த பட்லர் வந்து பார்க்குறத நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்க நோட் பண்ண தான் செய்கிறா. எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா வேணுக்குனுமே வந்து ஒரு கேணியில் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ பட்லர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்களோட வந்து தூக்குங்கடா அவளை அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹீரோனை பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட இடத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கத்தோட கிடக்கா. வில்லனும் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவள் கண் முழிச்சு பார்க்குறா. டே என்ன ஏன்டா தூக்கிட்டு வந்த அப்படின்னு. நீ சாதாரண ஒரு மெய்டு, ஒன்னால எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு தெரியுமா? நான் என்ன பண்ணேன், ஏன் என்னையவே இப்படி போட்டு கொடுமைப்படுத்துறீங்க, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி இவ பாவமாக சொல்லிட்டு இருக்காளா. இங்கே பாரு, இந்த நடிக்கிற வேலைலாம் என்கிட்ட வச்சுட்டு இருக்காது. ஐஸ் ஆஃப் காடை பற்றி உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்ல. அப்படி சைட ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோயினை அந்த வில்லன் வந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. இதை கேட்டோன்னே யான் பார்த்தீங்கன்னா ஜெட்டு வேகத்தில் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான், சீக்கிரம் அவளை போயிட்டு காப்பாத்துங்க அப்படின்னு. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் ஒரு நோபல், ஒரு பிரின்ஸு, நான் வந்து சாதாரண மெய்டு. உங்களுக்கே அந்த ஐஸ் ஆஃப் காடை பற்றி விஷயங்கள் தரலைன்னா எனக்கு மட்டும் எப்படி தெரியும், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்னை விடுங்க அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி தரலையா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ட்ரிக்காக ஒரு விஷயம் பண்ணுறா. இங்கே பாருங்க, இந்த மோதிரம் வந்து ஹீரோ என்கிட்ட கொடுத்துருக்கான். அப்போனா அவன் என்ன அந்த அளவுக்கு நம்புறான். இந்த மாதிரியே போணுச்சு அப்படின்னா அந்த ஐஸ் ஆஃப் காடை பற்றின விஷயங்கள் கூட எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் எனக்குமே எதிரி வந்துட்டு ஹீரோ தான். ஏன்னா அவன் என்னோட பிரதரை கொலை பண்ணியிருக்கான். கண்டிப்பாக நான் அவனை ரிவெஞ்ச் வாங்குவேன் அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா, ஓ நீ அப்படி சொல்கிறியா, என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா யான் உள்ள வந்து எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு வந்துட்டுருக்கான். இவன் வேற எனக்கு அடிக்கடி தொல்லை கொடுக்குறானே அப்படின்ற மாதிரியே தான் அந்த வில்லனுக்கு இருக்குது. அவன் வந்துட்டான், அதனால நீ ஒரு சின்ன ஆக்டிங் பண்ண அப்படின்னு. ஸோ இவ கழுத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கத்தியை வச்சு லாக் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. யான் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கான். இங்கே பாரு, நீ அடிக்கடி அவளை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. நீ பிரதர்னு பார்க்குறலன்னா உன்னை அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சிரு, மரியாதை விட்டுரு அப்படின்னு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா விட்டுறான். இவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறமா அந்த பட்லர் வந்து கேட்குறான், என்ன சார் நீங்கள் வந்துட்டு இவளை யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. டே அறிவு கட்ட முட்டா பையல, அவள் என்கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருக்கா. அவள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாளா, அந்த ஆஃப்டர் லைஃப் கேம்பை கூப்பிடுங்கடா, அவளை போட்டு தள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கிட்டு யான் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரான், ஹீரோயின் முன்னாடி போயிட்டுருக்கா. ஏய் நில்லுமா, உனக்கு நான் எத்தனை டைம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு டைமாவது ஏதாவது பண்ணியிருக்கியா அப்படி. ஓ அப்படியா, இப்போ நான் முட்டிக்கால் போட்டு உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லவா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், எது முட்டிக்கால் போடவா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. அப்போ நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறா. அட நில்லுமா அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்ருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா யுவான் வந்துட்டுருக்கான். டேய் என்னடா ஏன் ஆள் கை ஏன்டா நீ பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு வந்து தட்டி விட்டுட்டு இருக்கான். என்னம்மா உன்னை இந்த வில்லன் வந்து புள்ளி பண்ணானா, அவன் மூஞ்சி முகரையெல்லாம் நான் உடைக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு. ஐயோ ரொம்ப என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாகவே நடந்துக்கிறீங்க, எனக்கு பார்க்கக்கூடிய நிறைய வேலைகள் இருக்கு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. கொஞ்சம் கூட நன்றியே இல்லை, நன்றி கெட்டவ அப்படின்ற மாதிரி யான் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆமாண்டா அவளுக்கு சுத்தமாக நன்றியே இல்லைடா அப்படின்னு யுவானும் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபேமிலி நேமையே நான் மாற்றிக்கிறேன் அப்படி. ஆமாம் இப்போ ஹீரோ கிட்ட தானே போகிறா, ஹீரோ எதுவும் இவளை பனிஷ்மெண்ட் பண்ணிட்டானா என்னடா பண்ணுறது, நீ வேணா போய் பார்க்குறியா அப்படின்னு. உடனே யுவான் பார்த்தீங்கன்னா யானோட அசிஸ்டண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நல்லா கேளு, இன்னும் ஒரு டைம் நான் இவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபேமிலி நேமையே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். யானுக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது, எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துங்கடா அப்படின்னு. இது பத்தாதுன்னு அவனோட அசிஸ்டண்ட் வேற, மாஸ்டர் நான் வேணா உங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஃபேமிலி நேமை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான், ஃபன் பண்ணுங்கடா, என்னை வச்சு நல்லா ஃபன் பண்ணுங்கடா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் அவளோட அந்த இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஜீவராசிகள் ஒளிஞ்சிருக்கு. இவன் வந்துட்டு அதை ஸ்மெல் பண்ணிட்டா போல. என்னப்பா அந்த வில்லன் தான் உங்கள் 2 பேத்தையும் அமுச்சு விட்டானா, வெளியே வாங்க, ரொம்ப டைம் இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவன்களும் பார்த்தீங்கன்னா தார்மாராக சண்டை போடுறானுங்க. அவள் வந்து அசால்ட்டாக அடித்து முடிச்சிடுறா. இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இவளும் ரொம்ப அசால்ட்டாக தான் அடித்து நொறுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வவ்வால் மாதிரி பறந்து வந்துட்டு இருக்கான். ஒரு வேளை வவ்வாலாக மாறிட்டானா என்னன்றது தெரியலங்க. ஒரு கூரை மேலே தான் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அவள் சண்டை போடுறத. ஒரு கட்டத்தில் அந்த பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினா ஃபுல்லாக லாக் பண்ணிட்டானுங்க. கை கால் எல்லாத்தையுமே கட்டி அப்படியே அந்தரத்தில் தொங்க விட்டுட்டு இருக்கானுங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு
அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவன் கத்தி எடுத்து இவள வெட்டுறதுக்கு வந்துட்டுருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு ஐஸ் கட்டி மாதிரி ஒரு வில் விடுவான்ல, அத பார்த்தீங்கன்னா, அப்படியே எய்ம் பண்றான். அது ஒரு பெரிய ஃபோர்ஸாவே வந்து அடிக்குது. எல்லாருமே காலி. ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறா. ஒரே ஒரு ஊசி மட்டும் தான் இருக்கு. அந்த ஊசிய பார்த்தோன்னே, ஓகே ஹீரோ தான் நம்மள வந்து காப்பாத்திருக்கான் அப்படின்ற மாரி புரிஞ்சுக்கிறா. அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வவ்வால் மாதிரி பறந்து போயிட்டுருக்கான். இந்த சைனீஸ்காரங்களுக்குலாம் ஒரு சூப்பர் பவர் இருக்கா என்னன்றது தெரில. அசால்ட்டா பறந்து பறந்து போறானுங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ தேடி தான் வந்துட்டுருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ப்ளே பண்றான். பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டுருக்கா. ஹீரோ எடுத்தோன்னே கேட்குறான், எதுக்கு அவங்க உன்ன அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு. இன்னைக்கு வில்லன் வந்து என்ன தூக்கிட்டு போனான்ல, அவன் வந்து ஐஸ் ஆஃப் காடோட நியூஸ கேட்டான். எனக்கே தெரியாதுன்னு சொன்னேன். ஆனா அவன் அத நம்பல. என்ன கொலை பண்றதுக்கு ஆளெல்லாம் அனுப்பிச்சு விட்டான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு, சரி அங்கேருந்து போ அப்படின்ற மாரி சொல்லிட்டு, திரும்பவும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்றான். இவளும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறா. இதுக்கப்புறம் அந்த பட்லர் பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. அவள கொலை பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து காப்பாத்திருக்காங்க. கண்டிப்பா அது ஹீரோவா தான் இருக்கும் அப்படின்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா, விட்டா பைத்தியமே பிடிச்சிரும் போல. இந்த சைடு அந்த வில்லனோட தாத்தாவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பொண்ணுங்களோட ரொம்ப ஜாலியா இருந்துட்டுருக்கான். திடீர்னு அந்த பிள்ளைங்க எல்லாமே மயக்கம் போட்டு விழுந்துட்டுருக்கு. இந்த தாத்தாவுக்கு ஒண்ணும் புரியல. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த யூகே இருக்கான்ல, அவன் காத்துலயே பறந்து வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்கான். இவரும் பார்க்குறாரு, "யாருப்பா நீ?" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு டேக் எடுத்து காட்டுறான். "அட எதிரி நாட்டு ஸ்பையா நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு. "யோ 16 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒண்ணு பண்ணியே. நான் என்ன பண்ணேன்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு கிளம்பு" அப்படின்னு. "ஆமா, ஆமா உனக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு ஃப்ளோரல் ட்ரெஸ்ஸு. அது ஃபுல்லா ரத்தம். உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்பா நீ எத பத்தி பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல." "ஆமாண்டா புரியாது. ஹீரோவோட அம்மா இருக்காங்களே, ஹீரோவோட அம்மா. அவங்களோட சீக்ரெட்டு, அவங்களோட விஷயத்த மட்டும் நான் ஹீரோட்ட சொல்லவா?" அப்படின்ற மாரி தான் கேட்குறாங்க. அவ்வளோதான். அவன் வந்து மிரண்டு போறான். "உனக்கு இப்ப என்ன வேணும்?" ஐஸ் ஆஃப் காடோட மேப் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாரி கேட்குறான். இந்த கிழவனும் பார்த்தீங்கன்னா, அத எடுத்து குடுக்குறான். ஸோ இவன் வந்துட்டு ஹீரோவோட அம்மா சாவுக்கு ஏதோ ஒரு விதத்தில காரணமா இருந்திருப்பான் போல. அத வச்சே இந்த யூகே வந்து மிரட்டி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோன காட்டுறாங்க. ஹீரோவோட அந்த படுக்கைய தான் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவள அட்டாக் பண்ற மாதிரி வர, இவளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டையெல்லாம் போட்டுட்டு இந்த மூவ் வந்து அப்படின்ற மாரி கேட்குறாளா? என்ன ஃபெமிலியரா இருக்கா? இதுக்கு முன்னாடி அவைங்க கூட சண்டை போட்டியே! அதே மூவ் தான். ஆனா, நீ வேற விதமா அத டிஃபெண்ட் பண்ணணும் அப்டின்ட்டு, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்துட்ருக்கான். சண்டையும் போடுறாய்ங்க, ரொமான்ஸும் பண்றாய்ங்க. இந்த சைனீஸ்காரங்க மட்டும் தான் இந்த மாரிலாம் பண்ணுவாய்ங்க போல. ஒரு கட்டத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள அப்படியே தாங்கி புடிச்சுட்ருக்கானா, அவளும் ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பாக்க, இவன் பாத்தீங்கன்னா கண்ணுல எதையோ ஊத்தி விட்டுறான். இவ டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. "ஐயோ! என்னத்தையா என் கண்ல ஊத்தி விட்ட?" அப்படின்னு. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா, எதுவுமே சொல்ல மாட்றான். இதுக்கப்புறமா 3வது கான்கியூபைன காட்டுறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, ராஜாவ மீட் பண்றதுக்காக வந்திருக்கு. உங்கள மீட் பண்றதுக்காக யானோட அம்மா பேசங் வந்திருக்காங்க அப்படின்னு. எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவங்க யானை அவங்களோட சிட்டிக்கு கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு. இந்த சைடு யான் பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்கான் யாருக்கோ. அப்போ பிரின்சஸ் வந்து கண்ணெல்லாம் பொத்திட்டு இருக்கா. "நான் யாருன்னு சொல்லு" அப்படின்னு. "எம்மா போய் உங்க அண்ணாவ கூட்டிட்டு வாம்மா" அப்படின்னு. "டேய் அவன் கிடக்குறான் அவன விட்றா. நான் வந்து புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். இது எனக்கு எப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "உனக்கு என்னம்மா குறை? தேவதை மாதிரி இருக்கம்மா" அப்படின்னு அங்கேருந்து எசாக பார்க்க. ஆனா இவ பார்த்தீங்கன்னா, யானை அங்கேருந்து நகரவே விடமாட்றா. நையி நைன்னு பேசிக்கிட்டே இருக்கா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவளுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்களாமா. அதுக்கான விஷயங்கள என்னால தனியா பண்ண முடியாது. நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாரி சொல்றா. "இல்லப்பா நான் என்னோட சிட்டிக்கு ஒரு 10 நாள்ல கிளம்பிருவேன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இல்ல, இல்ல. உன்ன அப்படிலாம் நான் விடமாட்டேன். இங்க வா" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டுருக்கா. இந்த சைடு யானோட அம்மா, அந்த கான்கியூபைன், அப்புறம் ராஜா 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த அம்மா சொல்றாங்க, "யான் வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிட்டான். இதுக்கு மேலேயும் அவன் இங்க இருந்து வேலையெல்லாம் செஞ்சான் அப்படின்னா, அவனோட ஹெல்த் வந்து ரொம்பவே மோசமா போயிரும். அதனால நாங்க வந்துட்டு எங்க சிட்டிக்கு கூட்டு போறோம்" அப்படின்னு. இந்த ராஜா எப்படி விடுவாரு? அவன் மேல தான் ஒரு புகார் இருக்கே. அவன் தான் அந்த மேப் எல்லாத்தையுமே திருடிட்டான் அப்படி இப்படின்னு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, "இல்ல நீ யானை கூட்டிட்டு போயிட்ட அப்படின்னா, பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வரும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா, யானை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா. யானை அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, "என்னோட ஃபங்க்ஷன் நடக்க போகுதுல்ல, அது வரைக்கும்னாச்சும் இங்கேயே இருக்கட்டுமே யான்" அப்படின்னு. "இதாண்டா டைம்" அப்படின்னு. அந்த ராஜாவும் சொல்லிட்டு இருக்காங்க, "அவளோட ஃபங்க்ஷனுக்கு இனி 1 மாசம் தானே இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு, நீங்க 2 பேருமே கிளம்பிருங்க. நீயுமே இங்க இரு" அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. இதுக்கு மேலேயும் அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் வந்து சொல்லிட்டே வந்துட்டுருக்கேன், "அம்மா நான் உங்கள் பிளானை கெடுத்து விட்டேனா நடுவில் வந்து" அப்படின்னு. "இல்லைப்பா ராஜா வந்து நீ இங்கேருந்து போகிறத ஒத்துக்கவே இல்லை. அட்லீஸ்ட் 1 மாதம் கழிச்சாவது நீங்கள் போங்கன்னு சொன்னார். அதுவே பெரிய விஷயம்தான்.
சரி, நீ இங்க ஏதாவது ஒரு பொண்ண லவ் பண்றியா? நீ தான் பெருசா வளர்ந்துட்டியே அப்படின்ற மாரி கேட்கும்போது, இவன் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு. "நீ வெட்கப்படுறதுலே தெரியுது. என்னன்னு சொல்லு" அப்படின்னு. "நீங்க இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்ப்பீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறான். "உனக்கு ஒரு பொண்ண புடிச்சிருக்கு அப்படின்னா, அவளோட ஸ்டேட்டஸ பத்திலாம் நீ ஏன் வருத்தப்படுற? அதெல்லாம் ரொம்ப தப்பு" அப்படின்னு. நான் அவளோட பதிலுக்காக தான் காத்துட்ருக்கேன். அவ மட்டும் ஓகே சொல்லிட்டானா, நானும் அவளும் ஒண்ணாவே நம்மளோட சிட்டிக்கு வந்துருவோம் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்கு. இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே பிரின்சஸும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கு. அது ஒரு பைத்தியம். அது என்ன நெனச்சுக்கிறதுன்னா, நம்மள பத்தி தான் சொல்றான்னு அத நெனச்சு ஹேப்பி ஆயிட்டுருக்கு. இந்த சைடு வில்லனோட தாத்தாவ காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, வில்லன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, "நான் ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த ஈவென்ட்டுக்கு நீ ஹீரோ, யானு அப்புறம் மத்த எல்லா பிரின்ஸுமே வந்து இன்வைட் பண்ணு" அப்படின்னு. நான் எதுக்கு இன்வைட் பண்ணணும் அப்படின்ற மாரி கேட்குறா. நான் சொன்னத மட்டும் பண்ணு. சரி, சரி இங்கேருந்து கிளம்பு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றான். அவனோட மடியில பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட தலைய கோதி குடுத்துட்டுருக்கா. அதுதான் அவனுக்கு ரொம்ப பிஸியான ஒரு வேலையாமா. இவனுக்கும் கொஞ்சம் கடுப்பா தான் ஆயிட்டுருக்கு. இந்த கிழவன் நம்மள ரொம்ப சோதிக்கிறானே அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோன காட்டுறாங்க. இவளோட கண்ல தான் எதையோ ஹீரோ ஊத்தி விட்டுருப்பான்ல. அதனால அவளுக்கு கண் வந்துட்டு தெரியலையா என்னன்றது தெர்ல. கண்ல பார்த்தீங்கன்னா, ஒரு துண்ட கட்டிட்டு, இங்கிட்டு அங்கிட்டு ஒலாவிட்டே இருக்கா. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். "மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறான். "நான் தான் வந்தேன் அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும்?" "ஏன்னா உங்களோட அந்த ஸ்மெல் எனக்கு தெரியும். அத வச்சு நான் கண்டுபிடிச்சேன்." "சரி, உன்னோட கண்ண நான் ஹர்ட் பண்ணிட்டேனே, அதனால நீ என்ன வெறுக்கிறியா?" அப்படின்னு. "இல்ல, இல்ல. நீங்க பண்ண இந்த காரியத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதனால நான் உங்கள வெறுக்கலாம் மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றா. ஹீரோக்கும் ஒரு மாரியா இருக்கு. கண்ண வந்து ஓப்பன் பண்ணி விடுறான். இப்ப அவ அப்படியே சுத்தி பாக்குறா. ஏதோ சொல்ல வரா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான். "என்ன உனக்கு சின்ன பொருள் கூட ரொம்ப தெளிவா தெரியுதா?" அப்படின்னு. இவளும் ஆமா அப்படின்ற மாரி சொல்லும்போது, "உன்னோட ஐ பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் அத ஊத்துனேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. எதுக்கு இவன் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பண்றான் அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த டான்சிங் ஈவென்ட் வந்து ரெடி பண்றதா சொல்லியிருந்திருப்பான்ல வில்லனோட தாத்தா. அங்க தான் எல்லாருமே கேதர் ஆயிருக்காங்க. ஆனா இந்த பிரின்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா, யான் இனிமே இங்க வரலையே அப்படின்ட்டு ரொம்பவே வருத்தத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவையும், ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த ஈவென்ட்டுக்கு தான் ரெடியாகி வந்துட்டுருக்காங்க. அப்ப யான் பார்த்தீங்கன்னா வரான். "நான் ஹீரோயின்ட்ட ஒரு விஷயம் பேசிக்கிறலாமா?" பேசிக்கோ" அப்படின்ற மாரி சொல்றான். "நான் வந்து என்னோட சிட்டிக்கு போறேன். அங்க போறது வந்துட்டு ரொம்ப நாள் ஆகும். உனக்கு ஏதாதும் வேணுமா? சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு, அப்புறம் ஏதாவது திங்ஸு முன்னாடியே சொன்னேன்னா நான் அரேஞ்ச் பண்ணுவேன்." இவ ஒரு மாதிரி பார்க்குறா. "இத எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க? எனக்கெல்லாம் இது தேவைப்படாது" அப்படின்னு. யானோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுது. ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறான். இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, "பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க" அப்படின்னு. "ஆமாம்மா, இதுதான் ரொம்ப குறை" அப்படின்ற மாரியே பின்னாடி வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த ஈவென்ட்டுக்கு வந்துடுறாங்க. பிரின்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நிம்மதியா இருக்கு. அப்பப்பா வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனா, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா, யானை வந்து கூப்பிட, அவன் பார்த்தீங்கன்னா திரும்பி ஜிஞ்சர பார்த்துட்டு இருக்கான். இதுவே அவளுக்கு பயங்கர வெறியாயிட்டுருக்கு. அந்த கோவத்த இவ பார்த்தீங்கன்னா, வேற விதமா காமிச்சிட்டு இருக்கா. "போதும் நிறுத்துங்கடா. இந்த மியூசிக், இந்த டான்ஸ் எல்லாம் ரொம்பவே கேவலமா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிடுறா. அப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, "என்ன நீங்க இந்த மாரிலாம் சொல்லக்கூடாது" அப்படின்னு ரொம்பவே போல்டா வந்து பேசிட்டு இருக்கு. ஹீரோவுமே சொல்லிட்டு இருக்கான், "ஆமா, இவங்க வந்துட்டு இப்ப ப்ளே பண்ணது ரொம்பவே ஃபேமஸான ஒரு மியூசிக் தான். ரொம்பவே நல்லா இருக்கு" அப்படி இப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, "நீங்க ரொம்ப ஓவராவே என்ன பாராட்டுறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது" அப்படின்ற மாரி சொல்லுது. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியா இருக்கு. "என்ன இவ நம்ம மாஸ்டரயே எதிர்த்து பேசுறாளே" அப்படி. யான் வந்து சொல்லிட்டு இருக்கான், "இவங்க ஜஸ்ட் டான்சர் தானே. உனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கள போக சொல்லு. எதுக்கு தேவையில்லாம ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு பிரின்சஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "சரி, சரி நீ கெஞ்சி கேட்கறனால நான் விடுறேன்" அப்படின்னு. அதனால அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு யார் அப்படின்னா, யூகி தான். அவங்க தான் இந்த மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டு வந்திருக்காங்க. இவ அங்கேருந்து வெளிய போறாளா, ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின ஒரு மாதிரி பார்க்குறான். "போம்மா, போய் அவள ஃபாலோ பண்ணு" அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு கருப்பு கலர்ல ட்ரெஸ்ஸ போட்டுட்டு கிளம்பிருது. நேரா பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட இடத்துக்கு தான் வந்திருக்கு. அதான் அந்த ஐஸ் ஆஃப் காட் இருக்குல்ல, அந்த பிளேஸுக்கு தான் வந்திருக்கு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு. இவளுமே ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கா. ஒரு கட்டத்தில அவளுக்கு தெரிஞ்சிருது, நம்மள யாரோ ஃபாலோ பண்ணி வராங்க அப்படின்னு. ஸோ அப்படியே ஒளிஞ்சிருந்து ஹீரோயின பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றா. 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அதனால அவனும் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்பிர்றான். இந்த சைடு அந்த யூகி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. அதில மெழுகுவர்த்திலாம் ஏத்தி வச்சிருக்கு. அத ஹீரோயின நோக்கி அப்படியே தள்ளி விட்டுட்டு இருக்காளா, கரெக்ட்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து காப்பாத்திட்டு இருக்கான். யூகி பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து எஸ் ஆயிர்றா. அவள ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோயின் போக போறா. "இல்ல வேணாம், நீ இங்கேயே இரு" அப்படின்ற மாரி சொல்றான்.
ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கானா அவளுக்கே பயமாயிருது. ஆமாம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு. இப்போ நான் உன்னை கொலை பண்ணா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்குறான். எது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இது ஐஸ் ஆஃப் காடோட சீக்ரெட்டான பிளேஸு. இங்கே யார் வந்தாலும் அவங்களுக்கு மரணம் நிச்சயம்தான். நீங்கள் வந்திருக்கீல அப்படின்னு. நீங்கள் தானே அவளை ஃபாலோ பண்ணி வர சொன்னீங்க. அப்புறம் என்ன என் மேலே பழிய தூக்கி போடுறீங்க அப்படின்னு அவ கதறிட்டு இருக்கு. உனக்கு 2 சாய்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து கொடுக்குறான். ஒன்று இந்த ஐஸ் ஆஃப் காடுக்கு நீ வந்து ஸ்பையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கத்தியால் குத்திட்டு நீனே செத்து போயிடணும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவோட தாத்தா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. இத்தனை வருஷத்தில் இந்த ஐஸ் ஆஃப் காட்குள்ளே எவனாவது ஒருத்தவன் உள்ளே வந்திருக்கானா? ஆனால் எதிரி நாட்டு ஸ்பை எப்படி உள்ளே வந்துச்சு? அந்த அளவுக்கு கவனம் குறைவாக இருந்தா அப்படின்னு கண்ணா பின்னான்னு ஹீரோ பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தேடிட்டு இருக்கானு. இந்த சைடு யூகியை காட்டுறாங்க. இவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கால்ல, அவள் வந்து அசிஸ்டன்ட் போடல. இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, ஹீரோ வந்து எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக தேடிட்டு இருக்கான். நீங்கள் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு. நான் எப்படி கிளம்ப முடியும்? ஹீரோவை கொலை பண்ணாமல் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். அதுதான் என்னோட கோலே அப்படின்னு. ஆனால் அவங்க எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்கானுங்களே. நீங்கள் இங்கேருந்து போகிறதா சேஃபு. இல்லை அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறா. இவ மைண்டுக்குள்ளே ஹீரோயின் தான் ஞாபகம் வரா. ஸோ பயங்கரமாக சண்டைலாம் போட்டு ரொம்ப டிஃபெண்ட்லாம் பண்ணியிருந்திருப்பாள்ல, அவளை காப்பாற்றுறதுக்கு ஹீரோவுமே வந்துரு. ஹீரோ பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்துட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறா. அண்ட் அந்த ஐஸ் ஆஃப் கார்டை வந்து அவள் தான் சேஃப் கார்ட் பண்ணுறா. எனக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்துட்டா. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவளை அங்கேருந்து நம்ம தூக்கணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக எல்லா வேலைகளுமே பண்ணலாம் அப்படின்னு. அதனால் நீ அந்த பொண்ணை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி கொண்டு வா. சின்ன விஷயமா இருந்தாலும் விடக்கூடாது. அவளோட பேக்ரவுண்ட், அவள் எப்படி ஏது எங்கேருந்து வந்தா எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படி. இந்த சைடை வில்லனோட தாத்தாவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான். அந்த யூகி வந்துட்டு போனார்ல, அதுலேருந்து இவன் ஒரு மாதிரிதான் விசித்திரமாக நடந்துக்கிறான். ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்க வரா. ஆனால் இவனோட கண்ணுக்கு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து குத்த வர மாதிரி தெரியும். இந்த கிழமை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கழுத்து அப்படியே நெரிச்சே கொலை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வில்லன் வந்துட்டு இருக்கான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல. நீங்கள் எதுக்காக அந்த ஈவெண்ட்டை நடத்துனீங்க? எல்லாத்தையுமே எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் ஜாலியாக பார்ட்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வர சொன்னேன். இதில் என்ன இருக்குது? இல்லை, இதுக்கு வேறு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. என்கிட்ட இருந்து எதுக்காக எல்லாத்தையுமே மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் என்னப்பா உங்ககிட்டேருந்து மறைக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இந்த சைடை ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வாழெல்லாம் வச்சு பயங்கரமாக ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு யான் வந்துட்டுருக்கான். இவளும் கேட்குறா, என்ன விஷயம், எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு. அது அது வந்து நான் ஒரு பிரின்ஸு, ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? நீங்கள் வாங்க, ஆனால் நான் ஒரு வேலைக்காரி தானே. என்ன மீட் பண்ணுறதுக்காக எதுக்காக நீங்கள் அடிக்கடி வரீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். நீ என் கூட என்னோட சிட்டிக்கு வந்துரு. அப்போ நீ வேலைக்காரியே இருக்க மாட்ட அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. என்னாச்சு? நீயும் 2 தங்கச்சியை பற்றி தானே யோசிக்கிற. அதை பற்றிலாம் நீ கவலையே படாது. இப்போதைக்கு இந்த ஃப்ளூட்டை வச்சுக்க அப்படின்னு அதை கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இது விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அவள் பார்த்தீங்கன்னா மெடிசன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். உங்களோட அசிஸ்டண்ட் தான் இதெல்லாம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. அவன் சொல்கிறத நீ ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்குறானா? ஏன்னா அவர் உங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறாரு. அதனால தான் அவர் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு. இவனும் அதை குடிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கசக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் அப்படியே பார்க்குறா. மருந்துனா கசக்க தான் செய்யும். சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்கிறான். ஸோ இவனும் திரும்பி பார்க்குறான். என்னாச்சு, மருந்து கசக்கிறதுனால ஏதாவது ஸ்வீட்டு இல்லை ஃப்ரூட்ஸ் வேணுமா அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். உங்கள் கண்ணை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு போகிறாளா. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பவுலை டம்முன்னு வச்சுட்டு இருக்கான். இவளும் திரும்பி பார்க்குறா. என்னதாண்டா உன் பிரச்சனை, சொல்லவும் மாட்டானே அப்படின்னு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆன அப்படி. உனக்கான பனிஷ்மெண்ட் என்னவா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சி கூட பார்க்கலையே. ஏன், எதுக்கு? நீ யான் கூட போன அப்படின்னா அவன் உன்னை கான்க்யூபைனாக மாற்றிடுவான். உன்னோட ஐடென்டிட்டி மாறும், உன்னோட அந்தஸ்து மாறும், சும்மா ராஜ வாழ்க்கை வாழலாமே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறா.
நான் வந்து உங்கள் சைடில் இருந்து ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு லாயலாக. இந்த மாதிரி ஆஃபருக்கெல்லாம் ஆசைப்பட்டு போகிற ஆளா நான். நீங்கள் வந்து மெடிசன் சாப்பிடுங்க, எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, லைட்டாக சிரிக்கிறான். இதுக்கப்புறமா யானை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு முயலை தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ யுவான் கேட்குறான், டேய் எங்கடா முயலோட போயிட்டுருக்க அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு தாண்டா போகிறேன் அப்படின்னு. இல்லை இல்லை இது ரொம்ப அழகாக இருக்குது என்கிட்ட கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா ஊடால வந்துடுறா. அம்மா நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கையில் என்னது ரேபிட்டா கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கி வச்சுக்கிறா. இதுக்கப்புறம் இது எனக்கு தான் அப்படின்னு யான் பார்த்தீங்கன்னா யுவானுக்கு ஒரு மிதியை விட்டுட்டு இருக்கான். பேசாமல் நீ என்னை விட்டுருந்தீங்கன்னா நீ யாரும் போயிருந்திருப்பேன், என் முயலை வாங்கி கொடுறா அப்படின்னு. அவனுமே சொல்லி பார்க்குறான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா இது எனக்கு வேணும் அப்படின்னு அங்கே தூக்கிட்டு போயிட்டே இருக்கா. ஐயையோ இவன் வேற நம்மளை அடிப்பானே அப்படின்னு. எங்கடா எங்கடா என்னோட முயல் அப்படின்ற மாதிரி இவன் முந்திட்டு கேட்டுட்ருக்கான். அட நாயே அதை நான் கேட்கணும்டா, எங்கடா எங்கடா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த லூஷி இருக்கால்ல, அவள் தங்கி இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட அடியாட்கள் எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, மாஸ்டர் வந்து இப்போதைக்கு அட்டாக்லாம் பண்ணாதீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு. இதனால அந்த ரூமோட ரூஃபில் போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் நூலில் பெல்லெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. ஸோ இதையுமே வந்து சொல்லும்போது ஓ அலாரம்லாம் செட் பண்ணி வச்சுருக்கானுங்களா, இவனுங்க பெருசாக பிளான் பண்ணி வந்திருக்க மாதிரி இருக்கே. ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா யூகியோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஏதோ ஒரு குடுவை மாதிரி வச்சுட்ருக்கா. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரிய மாட்டுது. இதை அந்த பிஏ எல்லாருமே வெளியே நின்று பார்த்துட்ருக்காங்க. என்னடா இது வெறும் குடுவையாக வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே என்னடா இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. இந்த சைடை ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் ஆஃப் காடோட கோருக்கு தான் கூட்டு வந்திருக்கான். சுற்றி எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்கான். அவளும் சுற்றி பார்த்துட்டே இருக்கான். ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த ஐஸ் ஆஃப் காடோட எதிரிங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஸ்பையெல்லாம் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டு லூ ஃபேமிலி அப்படின்னு, அதாவது ஹீரோயினோட அம்மாவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு காணாமல் போயிட்டாங்க. அவளுக்குள்ள நிறைய பவர்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு குங்ஃபு கராத்தே இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தெரியும். ஒன்ஸ் அவன் மட்டும் இங்கே வந்துட்டான்னா அவளுக்கும் நம்மளுக்கும் பயங்கரமான வார் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக நான் அந்த பொண்ணை மீட் பண்ணுவேன், உங்களுக்காக நான் சண்டை போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூகிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸோ அவனும் அதை பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு அவங்க தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான், நம்மளோட ஸ்டேட்குள்ளே வந்து ஸ்பை வந்திருக்காங்க, எதிரி நாட்டு ஸ்பையே. ஆனால் அவங்க வந்ததுக்கு முழுக்க காரணம் வந்து ஐஸ் ஆஃப் காடை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை வந்துட்டு ஆக்கிரமிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ அந்த தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு, சரி ஓகே அவங்கள ஸ்பை பண்ணுறதுக்கு நீ வந்து ஹீரோயினை அமுச்சு வை அப்படின்னு. ஆனால் அவள் வந்து குவாலிஃபை ஆகலையே, அவள் போனானா அவள் செத்துருவா. இங்கே பாரு அவள் சாகுறா வைக்கிறா, அதெல்லாம் நம்மளுக்கு கவலையே கிடையாது. ஐஸ் ஆஃப் காட் அப்படின்றது நம்ம ஒட்டுமொத்த நாட்டோட ஒரு செக்யூரிட்டி மாதிரி, அதை தான் நம்ம காப்பாற்றணுமே தவிர அந்த யூஸ்லெஸ்ஸான மெய்டை கிடையாது. நான் சொல்கிறத கேளு, அவள் அங்கே போய் அங்கே சர்வை பண்ணி ரிட்டன் வந்தா அப்படின்னா ஐஸ் ஆஃப் காடோட ஸ்பையாக அவள் இருக்கட்டும், இல்லைன்னா அவள் அப்படியே செத்து போகட்டும் அப்படின்னு. இதுக்கு மேலே ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஹீரோவோட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், அவள் அந்தளவுக்கு ஒன்றும் ட்ரெயின் ஆகலையே, அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு. ஆமாம் அவளை நீ தூரமாக இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இரு. இந்த சைடு அந்த யூகே இருக்கான்ல, அவன் யூகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், யானோட அந்த சிட்டியிலேருந்து ஒரு பொண்ணை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்களா, எதுக்கு அந்த பொண்ணு இங்கே வரா அது என்னன்னு தெரில. பட் அவள் வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸு குங்ஃபு இதிலலாம் ரொம்பவே டேலண்டடான ஒரு பொண்ணு. அவன் வந்துட்டு ஏதோ ஒரு ஆர்மி இந்த மாதிரி செட் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன், அதுவும் இங்கே இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வர அப்படின்னு. ஸோ அவன் யோசிச்சு பார்க்குறா, இல்லை யான் வந்து அந்த பொண்ணை இங்கே வர வச்சு அவன் இங்கேருந்து எஸ்ஸாக பார்க்குறான், நம்ம அதை வந்து தடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு என்ன அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக தெரியலை. அந்த நேரம் யூகியோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. இவங்களும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாலே அந்த சைட் பார்க்க, ஹீரோட ஆட்கள் தான் மோப்பம் முடிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு. ஓ வந்துட்டாங்களா அப்படின்னு. அந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதை வந்துட்டு அப்படியே சுற்றி விடுறா. அது கரெக்டாக இவங்களோட ரூமில் வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கு. இங்கே பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அங்கே கேட்கும் போல். அதனாலேயே இவங்க பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, அந்த யானை அமுச்சு விட்ட பொண்ணு வரால அதே கடையில் போயிட்டு நம்ம நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படி இப்படின்னு. ஸோ யானோட அந்த ஆளையுமே கொலை பண்ண மாதிரி ஆயிரும், ஹீரோவோட ஸ்பையுமே நம்ம போட்டு தள்ளின மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாம் போடுறானுங்க. அந்த சைடு யானை அமுச்சு விட்டு அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க.
இவ பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கு. அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா மூஞ்சில துண்டை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனை போயிட்டு எழுப்பி இவ கேட்டுட்டு இருக்கா, எனக்கு 50 வெப்பன் வந்து தேவைப்படுது, காசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு தங்க கட்டியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. இவரும் பார்க்குறாரு, அட தாங்கள் பெரிய இடம் போலையே அப்படின்னு. அந்த நேரம் அந்த யூகியும் அவங்க அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஐயோ கெட்ட சகுனம் ஏதோ உள்ளே வர மாதிரி தெரியுது அப்படின்னு இந்த கடைக்காரர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கு. இவ்வளோ ஃபாலோ பண்ணி ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்களுமே வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த யூகி இருக்கான்ல அவன் வந்துட்டு அந்த விசிறி மாதிரி ஒன்றா அப்படியே தூக்கி வீசுறான். இதை டிஃபெண்ட் பண்ண இவ பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போயிடுறான். அந்த ரூம்குள்ளே ஆல்ரெடி யூகி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கும் அந்த யூகிக்கும் சண்டை நடந்துட்டுருக்கு. அந்த சைடு யானை அமுச்சு விட்ட பொண்ணுக்கும் அந்த அசிஸ்டண்ட்டுக்கும் பயங்கர சண்டை நடந்துட்டுருக்கு. எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா டம்மு டும்முன்னு உடைய அந்த கடைக்காரரு கத்திக்கிட்டே இருக்காரு. ஐயையோ அது 100 ரூபாய், அது 200 ரூபாய், அது 1000 ரூபாய். யானை அமுச்சு விட்ட பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, டே கத்தாதடா, எல்லா காசையும் உனக்கு நான் தரேன் அப்படின்னு. அப்போ நான் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூம்குள்ளே போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் பார்க்குறா, ஹீரோயினும் பார்க்குறா, அந்த பிரின்சஸும் பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்க கூட யூகே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அவனை ரொம்பவே அட்டாக் பண்ணி விட்றான். அவன் கீழே போய் விழுந்துடுறான். விட்டா அவனை கொலையே பண்ணியிருந்திருப்பான். கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காப்பாற்றிடுறான். அம்மா ஜிஞ்சர் எங்க அப்படின்னு. அவள் உள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி போயிட்டு நம்ம ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டு வா அப்படி. இந்த சைடு அந்த கடை ஓனரை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்க மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே தான் வந்திருக்காரு. பின்னாடி ஹீரோயின் வரா, ஏய் நீயா, நீ இங்கே என்னெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த யுகியும் அவங்களோட அசிஸ்டண்ட்டுமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ தாறு மரம் 3 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து இவளுக்கு சண்டை தான் போகிறாள்களா அப்படின்னு அந்த கடை ஓனர் பார்த்தீங்கன்னா ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஹோல்ட் பண்ணிடுறாளுங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றி சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கான். அப்போது இந்த யூகி பார்த்தீங்கன்னா ஒரு குடுவை மாதிரி இருக்குது. அதை இந்த சைடு திருப்பினோன்னே ஹீரோயினோட தலைக்கு மேலே ஒரு பாறை பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிட்டே வந்துட்டு இருக்கு. இதை ஹீரோ பார்த்துட்டு அவளை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காக அந்த சைடு குதிச்சுறாங்க. ஸோ அந்த கல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இறங்கி வழியை மூடிடுது. யூகி பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கா, ஒரு மெய்டை காப்பாற்றுறதுக்காக எதுக்காக ஹீரோ இங்கே வந்தான், இந்த இடத்த பற்றி அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு. ஸோ போகிற போக்கில் அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா தீவும் வச்சு விட்டு போயிட்டுருக்காங்க. ஹீரோவோட கதை இங்கேயே முடிஞ்சிடும் அப்படின்னு. அந்த சைடு நம்ம ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த கடைக்காரர் 3 பேத்தையும் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கார். மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன், வெப்பன் வாங்க வரேன் அது வாங்க வரேன்னு 2 பேரும் சேர்ந்து என் கடையவே அடிச்சு நொறுக்கி இப்போ இந்த ட்ராப்பில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன். இங்கேனாச்சும் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா லவர்ஸா நீங்கள் வந்து என் ஆவேசிவனையும் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டே யாரா லவர்ஸ், என்னடா பேசிகிட்டு இருக்க, இவர் என்னோட மாஸ்டர், நான் வந்து அவங்களோட சர்வெண்ட் அப்படின்னு. எது நீ வந்து சர்வெண்ட்டா, இவர் வந்து மாஸ்டரா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கா. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆஃப் காட்குள்ளே வந்து நம்ம ஹீரோக்கு ஆபத்து, எல்லோரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த படைகளெல்லாம் திரட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் வந்து கேட்குறா, டே இங்கேருந்து எப்பரா போகிறது, வழி தெரியுமா, தப்பிச்சு போகிறதுக்கெலாம் சுத்தமாக வழியே இல்லை, நம்மளோட வாழ்நாள் இங்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த கடை ஓனர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்காப்புல. ஒருத்தவங்கள பார்த்து அவங்க வச்சிருக்கிற பொருட்களை வச்சு இவங்க யார் என்ன அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த யோகி இருக்கால அவள், அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு, அப்புறம் யானை அமுச்சு விட்ட பொண்ணு, அவங்க எல்லாருமே வச்சுருந்த பொருட்களை வச்சு அவங்க இங்கே வந்திருக்காங்க, அவங்க எல்லாருமே ஸ்பை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினுமே சொல்கிறாரு, நீயுமே வந்து ஸ்பை தான், நீ வந்து ஐஸ் ஆஃப் காடோட ஸ்பையாக இருக்க, அண்ட் இவன் வந்துட்டு அதுக்கு ஹெட்டாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ் இல்லைன்றீங்க, ஆனால் 2 பேருமே கப்புள்ஸ் வால் தான் வச்சுருக்கீங்க, என்கிட்ட தான் போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எது கப்புள்ஸ் வாலா, என்னவன் சொல்லிட்டு போகிறான், இந்த வாழையை நமக்கு இவர் கொடுத்தாரு அப்படின்னு அவள் ஒரு மாதிரி குழம்பிட்டு இருக்கா. இதே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கால, கால் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்கி பிடிக்க 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், பார்த்து வா, இங்கே ரொம்பவே வழுக்கும் அப்படின்னு. இந்த சைடு வில்லனோட தாத்தாவை காட்டுறாங்க. இவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சா என்னன்றது தெரில. ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுல இங்கிட்டு அங்கிட்டும் பறந்து வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு என்னை ஹர்ட் பண்ணாத அப்படின்னு இவர் பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் விழுந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இந்த பிரின்சஸ் இருக்கால யோகி, அவளும் அவங்க அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு இருக்காங்க.
ஸோ இந்த கிழவனும் பார்க்குறான், பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடுறான். "நீ அந்த எதிரி நாட்டோட பிரின்சஸ் தானே, இங்கே என்ன பண்ணுற?" அப்படி. "எங்களோட பிளான் கரெக்டாக போச்சு அப்படின்னா நான் எதுக்குடா இங்கே வரப்போகிறேன், நீ மட்டும் அந்த மேப்பை கரெக்டாக கொடுத்துருந்த அப்படின்னா எங்களோட பிளான் சொதப்பியிருக்காது, நீ பாதி தானே கொடுத்த" அப்படின்னு. "இல்லை இல்லை, அது என்னோட தப்பு இல்லை, என்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன்" அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா, "டே டே நடிக்காதடா, உங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்." இவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறாரு. இந்தம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிரட்டுது. அப்போது ஹீரோவோட அம்மா செத்ததுக்கு காரணம் அந்த சீக்ரெட்டு எல்லாத்தையுமே ஹீரோட்ட சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. அவ்வளோதான். இவன் பார்த்தீங்கன்னா பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வில்லன் "தாத்தா உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க?" அப்படின்னு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு, சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சைட் திரும்பி பார்க்குறான், யாரோ போகிற மாதிரி தெரியுது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னதாண்டா நடக்குது அப்படின்னு. அந்த சைடு நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த கடை ஓனர் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் வந்துட்டு அது எலியா இல்லை அணிலா என்ன ஜீவராசினே தெரில, ஏதோ ஒன்று வளர்க்குறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வீடெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காரு. எல்லாரும் வாங்கடா வாங்கடா, செம பசியில் இருப்பீங்களா அப்படின்னு ஃபுட்டெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காரு. ஹீரோயின் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கா. "இது நம்ம வீடு மாதிரி இருங்க, போங்க போங்க போய் ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாயாக போய் தூங்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கானா. ஹீரோயின் வந்து கேட்குறா, "நீங்கள் கொஞ்சம் அவனை மிரட்டி வழி எங்கே இருக்குன்னு கேட்கலாம்ல." அவனுக்கே வழி தரலன்னு சொல்கிறான். அப்புறம் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு வந்து ஃபுட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே தேவைப்படும். இவன்கிட்ட போய் நம்ம இப்போ ஆர்கியூ பண்ணி சண்டைலாம் போட்டோன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணலாம், நடக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா இது, என்னென்னமோ நடக்குது, நம்ம எப்படா இங்கேருந்து போகிறது அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது. ஸோ இந்த குழப்பத்தோடையே இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.